ஆரம்ப சுகாதார நிலையம், நகர்ப்புற நலவாழ்வு மையம், துணை சுகாதார நிலையங்களில் கடந்த 1.5 ஆண்டுகளாக மாரடைப்பிற்கு முதற்கட்ட மருத்துவ உதவியாக 14 மாத்திரைகள் வழங்கப்பட்டதன் மூலம் இதுவரை 10,483 பேர் உயிர் பிழைத்துள்ளனர் என்றும், தமிழகத்தில் தற்போது குழந்தைகளுக்கான பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை சென்னை எழும்பூரில் மட்டுமே உள்ள நிலையில், விரைவில் சென்னை கிண்டியிலும், தஞ்சாவூரிலும் இத்தகைய குழந்தைகளுக்கான மருத்துவமனை விரைவில் அமைய உள்ளது என்றும், கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் நடைபெற்ற விழாவில் சிறப்புரையாற்றிய தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் குறிப்பிட்டார். கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை வளாகத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் எஸ். கல்யாண சுந்தரம் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 4,94,00,000 மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நோயாளிகளின் உதவியாளர்கள் காத்திருப்பறை, டயாலிஸ் பிரிவு, மருத்துவர் உணவு கூடம், கட்டண சிகிச்சை பிரிவு ஆகியவற்றையும் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். தொடர்ந்து இதே வளாகத்தில் ரூபாய் 5,40,00,000 மதிப்பீட்டில் உருவாக உள்ள கதிரியக்க சிகிச்சை பிரிவு, செவிலியர் ஓய்வறை மற்றும் சிறப்பு சிகிச்சை பிரிவு ஆகிய புதிய கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற்றது. இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்று அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், காங்கிரஸ் கட்சியின் மக்கள் பிரதிநிதிகளை கிண்டடிக்கும் வகையில் மேயர் கே. சரவணன் பேசும்போது, மருத்துவத்திற்கு தான் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும், ஆனா அதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மயிலாடுதுறை MP ஆர். சுதாவோ நல்லா படிச்சாதான் பார்த்துக்க முடியும் என்கின்றார்கள். முதலில் நீங்கள் இருவரும் கலந்து பேசி எந்த துறைக்கு முக்கியத்துவம் தருவது என முடிவிற்கு வாருங்கள் என்றதுடன், எது எப்படி இருந்தாலும் கல்வித்துறைக்கு வரும் நிதியை நான் ஏன் விட்டுக்கிட்டு கொடுங்கள், கண்டிப்பாக பிள்ளைகளை படிக்க வைக்கின்றோம் என காங்கிரஸ் கட்சியின் மேயர் MP-க்குள் மோத விடும் வகையில் கிண்டல் அடித்து பேசினார். தொடர்ந்து பேசுகையில், தமிழக முதல்வரின் நோக்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கின்ற மருத்துவமனையும் தன்னிறைவு பெற்றதாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதே நேரத்தில் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியின் குறிக்கோள் தமிழகத்திற்கு எய்ம்ஸ் கொண்டு வர வேண்டும் என்பதுதான். இப்படி தலைமையில் இருப்பவர்கள் தமிழக மக்களுக்காக போட்டி போட்டுக் கொண்டு செயல்பட்டு வருகின்றார்கள் என குறிப்பிட்டார். தொடர்ந்து விழா பேருரையாற்றிய தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிய உதவும் ரூபாய் 12 கோடி மதிப்பிலான பெட் ஸ்கேன் கருவி தமிழகத்தில் திமுக தலைமையிலான அரசு அமையும் வரை சென்னை மற்றும் மதுரை என 2 இடங்களில் மட்டுமே இருந்தது. தற்போது கடந்த 3.5 ஆண்டுகளில் இது தஞ்சாவூர், நாகர்கோவில், சென்னை, கோவை, காஞ்சிபுரம் என 5 இடங்களில் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டு தற்பொழுது 7 இடங்களில் தமிழகம் முழுவதும் மக்கள் பயன்பெற்று வருகின்றார்கள் என்றும், குழந்தைகளுக்கான பிரத்யேக சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனை தற்போது சென்னை எழும்பூரில் மட்டுமே உள்ளது. தற்போது இது போன்ற மருத்துவமனை விரைவில் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் தஞ்சாவூரிலும், சென்னை கிண்டியிலும் தொடங்கப்பட உள்ளது என்றும் குறிப்பிட்ட மா. சுப்பிரமணியன், தற்போது தஞ்சை வருவாய் மாவட்டத்தில் மட்டும் மொத்தம் ரூபாய் 107,34,00,000 மதிப்பீட்டில் 32 மருத்துவ கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாகவும், தமிழகத்தில் தற்போது ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற நலவாழ்வு மையம் ஆகியவற்றின் எண்ணிக்கை 10,999 உள்ளது. இதற்கு முன்பு இங்கு நாய்க்கடி, பாம்புக்கடி போன்றவற்றிற்கான மருத்துவ வசதி இருக்காது. ஆனால் தற்போது இவை இம்மருத்துவமனைகளிலும் கிடைக்கின்றது. இது தவிர அதிக மக்கள் பாதிப்புள்ளாகும் மாரடைப்பிற்கு கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு முதற்கட்ட சிகிச்சைக்கு தேவையான 14 மாத்திரைகள் அடங்கிய தொகுப்பும் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம், துணை சுகாதார நிலையம் மற்றும் நகர்ப்புற நலவாழ்வு மையம் ஆகியவற்றிலும் கிடைக்கின்றது. இது பலருக்கு தெரிவதில்லை, ஏன் மக்கள் பிரதிநிதிகளுக்கு கூட தெரிவதில்லை என வேதனையோடு குறிப்பிட்ட அமைச்சர், இந்த மருந்துகள் வாயிலாக கடந்த 1.5 ஆண்டுகளில் மட்டும் 10,483 பேர் உயிர் காக்கப்பட்டுள்ளது என பெருமையோடு குறிப்பிட்டார். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மருத்துவ நலப்பணிகள் இயக்குனர் ஜெயராஜமூர்த்தி, இயக்குனர் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு செல்வ விநாயகம், அரசு தலைமை கொறடா கோவிசெல்லியன்,
மாநிலங்களவை உறுப்பினர் எஸ். கல்யாண சுந்தரம், மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர். சுதா, கும்பகோணம் எம்எல்ஏ க. அன்பழகன், கும்பகோணம் மேயர் சரவணன், துணை மேயர் சூப்பா தமிழழகன், மருத்துவர் நலப்பணிகள் இணை இயக்குனர் தஞ்சாவூர் செல்வகுமார் உட்பட ஏராளமான மருத்துவத்துறை அலுவலர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் மற்றும் மக்கள் நல பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றனர்.